இன்றைக்கி நம்ம வந்து சப்போட்டா பழத்தில் நம்ம ஜூஸ் போட போகிறோம். அது எப்படி போடலாம்னு என்னன்னு பார்க்கலாம். சப்போட்டா பழம் வந்து இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அயன் சத்து நிறைஞ்சது. இப்போ இது வந்து நம்ம 4 பழத்தை வந்து நல்லா மேலே தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பால் அதே மாதிரி கெட்டியாக காய்ச்சி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம உள்ள சப்போட்டா பழம் உள்ள கொட்டையை நம்ம எடுத்துக்கரலாம். கொட்டையும் இந்த மேலே வந்து நமக்கு வெள்ளையாக இருக்கும், இந்த நார் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம பொடிசாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ள கொட்டை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொட்டையை எடுத்துக்கலாம். அந்த மேலே பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த வெள்ளையாக தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு போட்டோம்னா ஜூஸ் ஒன்றும் நல்லாயிருக்கும், நமக்கு தோப்பு இல்லாமல் இருக்கும். நமக்கு அந்த மேலே உள்ள அந்த வெள்ளையை எடுத்துட்டோம்னா பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம போட்டுக்கரலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி போட்டாச்சு, அந்த வெள்ளையை எடுத்தாச்சு, கொட்டை எடுத்துட்டோம். இப்போ நாட்டு சக்கரை நம்ம 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அது நம்ம ஹெல்த்திக்காக தான் போடுறோம், அயன் சத்துக்காக போடுறோம். ஏன்னா நாட்டு சர்க்கரையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 4 ஸ்பூன் விட்டுக்கரலாம். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வரும், 2 கிளாஸ் அளவுக்கு வரும். இப்போ நம்ம நல்லா அரைச்சிருச்சு பார்த்தீங்களா? பாலை ஊற்றிக்கரலாம். ஊற்றி நம்ம திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கரலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான மணமான சப்போட்டா பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் விட்டுக்கலாம். அப்போ தான் குட்டீஸுக்கு அவங்க பார்க்குறதுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டீஸுங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம குட்டீஸுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புல வந்து ஹெல்த்தியானது, அயன் சத்து நிரம்பியது. இது வந்து இப்போ குழந்தை பிறந்தவங்க, சிசேரியன் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அயன் சத்து வெளியேறி இருக்கும், அயன் வெளியேறி இருக்கும். இது கொடுத்தோம்னா அவங்களுக்கு எவ்வளோ வெளியேறி இருக்கோ அதுக்கு வந்து அந்த அயன் சத்து அவங்களுக்குள்ள ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க. இதை வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு